எங்கள் உறவினர் ஒருத்தங்க இந்த ஃபேனை சரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபேனை பார்த்தாவே தெரியுது பாலடைஞ்ச பங்களா மாதிரி. ஸோ இருந்தாலும் நம்ம இதை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இதை டைரெக்டாக கொடுக்க வேண்டாம், டெஸ்ட் லேம்பில் கொடுத்து இதை செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு டெஸ்ட் லேம்பில் வந்து கரெக்டான லைட்டிங்லாம் எரியுது, காயில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஹம்மிங் சவுண்டும் கேட்குது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பிரிச்சிடலாம் ஏன் ஓடலைன்னு சொல்லிட்டு. பாட்டாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் டெஸ்ட் லேம்பில் கொடுத்து பார்த்தோம். அப்போவும் வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஓடலை. எனக்கு என்னமோ இந்த கெப்பாசிட்டர் மேலே தான் சந்தேகமாக இருந்துச்சு. ஸோ கெப்பாசிட்டி நான் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு பவரில் டைரெக்டாக கொடுத்து அடித்து பார்த்தேன். ஸோ அதில் ஒன்றுமே விஷயம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து கடையில் போயிட்டு புது கெப்பாசிட்டர் வந்து வாங்கியாச்சு. வாங்கி இதை நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. மறுபடியும் டெஸ்ட் லேம்பில் கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சவுண்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே வந்து ஆயில் வந்து ட்ரை ஆகிருக்கும். இதில் வந்து பேரிங்லாம் கிடையாது, டேரெக்டாக வந்து அந்த ஆயில் சீல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் தான் இது ரன் ஆகும். ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு உள்ளே தாங்க ஊர்பட்ட டஸ்ட்டு. இதை துடைக்கவே மாட்டாங்க போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி சீலிங் ஃபேனு, டேபிள் ஃபேன்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை அல்லது 10 நாளைக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போட்டுக்குங்க. இல்லைன்னா டஸ்ட்டு ஓவராக ஏறிச்சு அப்படின்னாலும் இது மாதிரி அந்த ஆயில் சீலில் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேன் ஓடாமையே போயிடும். ஸோ இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் வந்து தேங்காய் எண்ணெயை ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு மறுபடியும் ரீஅசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், சூப்பராகவே ஓடுது, சவுண்டே இல்லாமல் நீட்டாக ஓடுது. இப்போ இது எல்லாமே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அசம்பிள் பண்ணிடலாம். நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அடித்து சுத்தமாக தொடச்சி எடுத்தாச்சுங்க. உள்ளே ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது. அந்தளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி போட்டால் தாங்க நாளை பின்ன எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஸோ சூப்பராகவே ரன் ஆகுது. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். நல்லாவே சூப்பராக ஓடுதுங்க. அதே சமயத்தில் இந்த ரொட்டேட்டும் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இதே மாதிரி நீங்கள் இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் வந்து நீங்களே செஞ்சுக்கலாம். அதுக்காக வீடியோ தான் இந்த வீடியோ. இதே மாதிரியான தகவல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் டிப்ஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம் மக்களே.